How to fix your uneven skin tone naturally? டெம்ப்ளைன்லயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம ஸ்கின்ல ஏற்படுற குறிப்பா முகங்கள்ல ஏற்படுற கருமை நிறத்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை எப்படி நேச்சுரலாவே நம்ம ரிமூவ் பண்ணலாம், அது எதனால வருது, அதிலிருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தர். வெல்கம் டு தாரா டாக்ஸ். இந்த என்விரான்மெண்டல்ல மோஸ்டா எக்ஸ்போஷர் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் தான். அதே நேரத்தில் நம்மளுடைய ஃபேஸ் தான் மற்ற பாடி பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஃபேஸ் தான் நம்ம அதிகமாக கவர் பண்ணாத ஒரு பாடி பார்ட்டாக இருக்குது. சைக்கலாஜிக்கலாகவே நம்ம ஃபேஸை நம்ம அதர் பாடி பார்ட்ஸை டேக் கேர் பண்ணுறதை காட்டிலும் நம்ம ஃபேஸை டேக் கேர் பண்ணிடுறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஃபேஸில் அன்ஈவன் ஸ்கின் டோன் வருது. அந்த அன்ஈவன் ஸ்கின் டோனை எப்படி நேச்சுரலாக ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sometimes there may be a excessive melanin secretions. அதாங்க இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் நம்மளுடைய சின் ஏரியால இல்ல மூக்குக்கு இந்த பகுதியில எல்லாம் காணப்படும். ஸோ இதை நேச்சுரலா வீட்டில இருந்தே போகிறதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஹோம் ரெமெடி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்போலியேட் ப்ராசஸ்க்கு தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் துளசி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நீம் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டி. இது மூணையும் ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தப்புறம் நல்லா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடுங்க. ஃபேஸ்ல அப்ளை பண்ணது நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும், நல்லா காஞ்ச அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தாராளமா நீங்க அது ஒரு வார்ம் வாட்டர்ல வெதுவெதுப்பான தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கூலிங் வாட்டர்னால நீங்க உங்க ஸ்கின்னை பேக் பண்ணிக்கலாம். இந்த முல்தானி மெட்டியில மெக்னீசியம் குளோரைட் ஜாஸ்தியா இருக்குங்க. இந்த முல்தானி மெட்டியில இருக்கிற கூலிங் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஸ்கின்ல ஏற்படுற சன்பர்னை ஹீல் பண்ண உதவி செய்யுது. அதே நேரத்துல நம்ம ஃபேஸ்ல இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை ரொம்ப ஸ்மூத்தனிக்கா வச்சுக்கவும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. துளசி அண்ட் நீம் இது ரெண்டுமே ஒரு எக்ஸ்போலியேட்டிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகி நம்ம ஸ்கின்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஓப்பன் போர்ஸை கூட டைட்டன் பண்ண பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓப்பன் போர்ஸ்க்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னா நீங்க கூட கண்டிப்பா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முல்தானி மட்டி நீங்க பேக் போடுறதுனால உங்க ஃபேஸ்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணி உங்க ஃபேஸை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது ஒரு எக்ஸ்போலியேட் ப்ராசஸா இருக்கிறதுனால இதை நீங்க டெய்லி யூஸ் பண்ண முடியாது, வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபேஸ் தான் சன்னுக்கு அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகுது இல்லையா? அதனால உங்க ஃபேஸை கூடுமான மட்டும் சன்ல காட்டாம இருக்க பாருங்க. சன்ல இருந்து நமக்கு நேச்சுரலா விட்டமின் டி கிடைக்குது, அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் யூவி ரேஸ் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிறனால உங்களுக்கு விட்டமின் டி தேவைப்படுது அப்படின்னா ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ஆஃப்டர்நூன்ல நீங்க வெளில போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கார்ஃப் கட்டிட்டாவது இல்லை ஒரு கர்ச்சிப் யூஸ் பண்ணியாவது உங்க ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஒரு சன்ஸ்கிரீன் போட்டு உங்க ஃபேஸை கவர் பண்ணிட்டு நீங்க வெளியில போறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 3, ஸ்கின்னுக்கு ஒரு சில எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதுங்க. அந்தந்த நியூட்ரியன்ஸை அந்தந்த நேரத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது டெஃபினட்டா நம்ம ஸ்கின் ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக இருக்க அதிக சான்சஸ் இருக்கு. அப்படி தேவைப்படுற நியூட்ரியன்ஸ்ல ஒன்று தான் விட்டமின் சி. இந்த விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை ஹீல் பண்ணி நல்ல பிளமிஷா வச்சுக்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த விட்டமின் சி எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு, லெமன், கிவி இது எல்லாத்துலயுமே விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதே போல செலினியம் அதிகம் உள்ள உணவுகளையும் டயட்ல நீங்க சேர்த்துக்கங்க. இந்த செலினியம் நம்ம ஸ்கின்ல ஏற்படுற சன் டேமேஜ்ல இருந்தும் ஏஜிங் ஸ்பாட்ல இருந்து கூட நம்மள பிரிவென்ட் பண்ணுது. இந்த செலினியம் எந்த காய்கறியில அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலியில அதிகமா இருக்கு. அதே போலதான் நான் ஆஸ் யூசுவல் சொல்ற மாதிரி ஸ்கின்னுக்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா நீங்க 2 to 3 லிட்டர் ஆஃப் வாட்டர், விமனா இருந்தா அதே மேலா இருந்தா 3 to 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் கம்பல்சரி நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் பொழுது கூட டெஃபினட்டா உங்களுடைய ஸ்கின் நல்ல க்ளோயிங் அண்ட் கிளியர் ஸ்கின்னா இருக்கும். ஸ்கின்னுங்கிறது நம்மளுடைய இன்னர் ஹெல்த்தை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது தான். ஸோ உங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்க இன்சைட்ல ரொம்ப ஹாப்பியும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தால் டெஃபினட்டா அது உங்க ஸ்கின்ல காட்டி கொடுக்கும். ஸோ கூடுமான மட்டும் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவட்டை விட்டுட்டு சமாதானமா இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ஹோம் ரெமெடி வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. பை பாய்.